நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது என்னென்ன ஸ்பாட்டு? புண்ணாக்காயில் வந்திருக்கோம். புண்ணாக்காயில் இந்த கல்லுக்கு வர முடியாமலே இருந்தோம். நம்மளை அந்த அண்ணன் பைப்பரில் விட்டுட்டு இப்போ தான் போகிறாங்க. பைப்பரில் தான் வர முடியும் இந்த ஸ்பாட்டுக்கு. பைப்பரில் வந்து இப்போ தான் இறங்கியிருக்கோம். கல் மேலே ஏறியாச்சு. இனிமேல் வேறு ஏதாவது தொழில் பார்த்துட்டு போனாங்க கூட அவங்க கூட கேட்டனாலும் அங்கே போய் சேர்ந்துடலாம். அப்படியும் அந்த நம்பிக்கையில் வந்திருக்கோம். என்ன நடக்குது அப்படின்னு, என்ன மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய மீன் எதுவுமே அடி கிடையாது. சின்ன மீன் தான் பிடிக்கும். தவிக்கி போட்டு பிடிக்கும். யாருக்கிட்ட ஒரு ரவுண்டு பிடிச்சிருக்கோம், அடுத்த ரவுண்டு கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடிச்சிட்டியா? சார் இல்லை அடிச்சிட்டு தலை அடிச்சிட்டு. ஏ அப்போ நிறைய வருது. விட்டாடுங்க. ஏய் எத்தனை வந்துச்சு? ஐயோ சார் தூண்டி ஃபுல்லாக பாரம் வந்துச்சு. நிறைய வந்துச்சு. ஒன்று தான் பிடிச்சிருக்கோம். வெளியில் பிடிச்சி போட்டிருக்கேன். கடைசி காட்டுறேன். நண்பா, நம்ம இவ்வளோ நேரம் சபிக்கி போட்டு பார்த்தோம். ஆடலூர் ஜிக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம். ஒன்றுக்குமே கடி கிடையாது. நம்ம அண்ணனுக்கு மட்டும் ஒன்று கடிச்சு கல்லுக்குள்ளே உட்காந்துச்சு. அதையும் எடுக்க முடியல. அடுத்து கொஞ்சம் நேரம் இறத்துண்டி போட்டு பார்த்தேன். அதுக்கும் கடி கிடையாது. பிறகு சபிக்கி பாரு சரதரம் அலைஞ்சுது. போட்டேன். முதல் ரவுண்டு ஒரு 3 மீன் தான். இந்த 3 மீனும் முதல் ரவுண்டு பிடிச்சேன். 2வது ரவுண்டு வீடியோஸில் முதல் வந்து மேயறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மீனத்துக்கு போட்ட மேலே அதை இடுக்குள்ளே விழுந்துட்டு, கல் இடுக்குள்ளே விழுந்துட்டு. அதனால் அது மிஸ் ஆகிட்டு அது எதாவது ஒரு இதுக்கு இறையாயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 பாறை மாதிரி சைஸில் அடிச்சுது அப்படின்னா நல்ல விலை கூட, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இது சின்ன சைஸ் பார்த்தீங்களா? இது 2ம் நல்ல சைஸ். நம்ம இன்னும் அடுத்து ஒன்றும் அடிக்கலை. நம்ம ஹார்ட்லூர் தான் போட போகிறோம். சபிக்கு இந்த வாரம் வச்சாச்சு. நம்ம புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோமா, இன்னும் கொஞ்சம் அதுக்கு பழக்கப்படணும். ஒரே நாளில் பழக்கப்பட முடியாது இல்லையா? பழக்கப்படணும். அதை ஒன்று போட்டு பார்ப்போம். பொழுது அடைஞ்ச உடனே பண்டாரி எப்படி அடிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. போட்டு பார்த்தா தான் தெரியும் என்னென்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கே ஒரு சஸ்பென்ஸ் தான் இன்றைக்கி எந்த மீன் கடிக்க போகுது அப்படிங்கிறது. அதனால தான் மிஸ் பண்ணாமல் பாருங்க. நாங்கள் அடுத்த மீன் பிடிக்கிற பார்ப்போம். ஒரு மீன் அடிச்சாங்க. தூங்க விடாமுயற்சிக்கு என்றைக்குமே விஸ்வரூப வெற்றி தான். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்ததுலேயே நம்ம அண்ணன் வந்து செம ஒர்த்து. என்னென்னா, ஒவ்வொரு நண்பர்கிட்ட சொல்லுவேன், தொடர்ந்து போடுங்கண்ணே அப்போ தான் கடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஆள் கூட கேட்காது. கையெல்லாம் ஓஞ்ச உடனே அப்படியே நின்றுக்கிடுவாங்க. தலை ஆனால் விடாமல் போடுன்னு போட்டு ஏதோ அது 1/4 கிலோ சைஸோ 1/2 கிலோ சைஸோ மீனை பிடிக்கணும் அப்படிங்கிறனாலே விடாத நான் அடித்து தூக்கிட்டே இருப்பாருங்க. நம்மளும் இவ்வளோ நேரம் மாடாதான் போட்டு இழுன்னு இழுத்தோம். நம்ம இந்த 3 பாறைக்குட்டி பிடிச்சோம்ல, 4 பாறைக்குட்டி பிடிச்சோம். நீ என்னடா மீன் பிடிக்க, நான் ஒரே மீனை பிடிக்க அப்படின்னு செப்பி பிடிச்சார். சின்னது அதுதான் ஒரு 400 கிராம் வருமே. ஆமாம், 1/2 கிலோவுக்குள்ளே வரும். 1/2 கிலோ நெருக்கி வந்துடும்ல. அங்கே தானே இருக்குது மாசு. வேறுங்க. சரி இதெல்லாம் சரி நன்றி. அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு என்ன மீன் தான் பார்க்கணும். வலிவீரம் பார்த்து. செப்பலியாக கூட இருக்கும். என்னாச்சு? அத்துட்டா? ஐயோ மீன் போச்சு.
பாருங்க நம்ம அண்ணனும் ஜபிக்கல மீன் பிடிச்சிட்டாங்களாப்பா. ஏஹே என்ன ஒன்று தான் வந்து அடிச்சிருக்கு சார். அதான் விட்டுக்கிட்டே இருந்தேன். பார்ப்போம். சூப்பர் 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 சார். அண்ணா ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து போடுவாங்க. அடுத்து என்ன அடிக்குன்னு பார்ப்போம். நான் வாரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே தூக்கிட்டீங்களே. ஃபைனலாக நம்ம மீன் தூக்கிட்டோம். என்ன இருட்டுறதுக்கு முன்னே இவ்வளோ தூக்கிட்டோம், அதான் எனக்கே ஆச்சரியம். நம்ம போட்டு பார்ப்போன்னு தான் போட்டேன். அம்மா மான்ஸ்டர். முடிய மாட்டாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதை விட பருவட்டு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரியான சைஸ். ஹோல்ட் பண்ண முடியல. நம்ம உண்மையை பாருங்கள். உண்மை நண்டு பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு. நண்டு அப்போ வெளியே விழுந்தது அதோட காலா. ஆமாம் அது காலு. தூக்கிட்டு வரும்போதே வெளியே துப்பிட்டான். இவ்வளோ ஒரு வண்டி அப்படி எடுத்துருக்கான் பார்த்தீங்களா ரெங்குன்ட்டு. எனக்கு தெரியுதா எனக்கு குறுக்குன்னு பார்க்கணும்பா. பாருங்க நீங்களே பாருங்க கேமரா பாருங்க. நீதாண்டா டிரைவர். பிடிச்சிட்டு குறுகுறுன்னு பார்க்குறது கேட்கியேண்ணே அப்படின்னு நினைப்பீங்க. சரி இதை ரிலீஸ் பண்ணிடுவோம். நம்ம மோட்ரு சோழி முடிஞ்சுன்னு சொன்ன பற்றியில் இது ஒரு குட்டி மோட்ரு, பழைய மோட்ரு வேலை பார்த்து வச்சுருந்தேன். அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். மோட்ரு வாங்கணும். ஒரு நண்பர் உதவி பண்ணுறேன்னு இருக்காரு. அப்படியாவது வாங்கிடணும். நீங்கள் ஹவுஸ் பிளேயர் இருக்குள்ள இருக்குங்களா? ஹவுஸ் பிளேயருக்கு ஆயிலும் போடுறது கிடையாது, ஒன்றும் போடுறது கிடையாது. இங்கே நரிலாம் உண்டா நண்பா? முடிஞ்சா அதையும் காட்டிடுவோம். நரிலாம் இந்த நரிலாம் உண்டா பார்த்துக்கோங்க தம்பி. 6 மணிக்கு மேலே நிற்காதீங்க, நரி வந்துடும் அப்படின்னு போட்டில் போகிறவங்க பயம் காட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. நரி என்ன கரடியே வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நிற்க. அது வந்து அதையும் கேட்ச் பண்ணுறேன் சரிங்களா. பாருங்க நல்ல பீஸு. அதாவது உள்ள இற இருக்கான், அதை எடுக்க பாருங்க. அதில் இவனை தான் அதிகமாக திம்பான். பண்டாரி வந்து நிறைய நண்பர் ரொம்ப கழிவை தான் திங்கன்னு நினைக்கிங்க. கிடையாது, அவன் எல்லாத்தையுமே திம்பான். என்னதை உள்ளே போட்டாலும் திம்பான். எந்த மீனும் கிடையாது, எந்த மீனாக இருந்தாலும் எதை போட்டாலுமே அதை கிளியர் பண்ண தான் செய்யும். அதான் ஒன்று. நிறைய பேர் இது கண்டதைகளெல்லாம் திங்கும் அப்படிம்பாங்க. எல்லாத்தையுமே எல்லா மீனுமே திங்கும். ஒரு சில மீன் வந்து விருப்பமாக நம்ம இற போடுறோம் பார்த்தீங்களா, இறால் போட்டால் பிடிக்கும், கனவா போட்டால் அடிக்கும், சாலை போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த மீனுக்கு வந்து அந்த இறையை போட்டு அதிகமாக பிடிச்சிருப்பாங்க. அதை கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அவ்வளோதான். சரி நம்ம இதை உள்ளே போட்டு அடுத்து எதாவது மீன் அடிக்குமா அப்படிங்கிறது பார்த்துருவோம். எங்கள் அண்ணன் வந்து ஆன்லைனில் நான் ஒரு வித்தக்காரன்னு காட்டியாரு பாருங்க. எனக்கு தெரியும் அவர் ஆன்லைன் எடுத்துட்டாருன்னா அவர் மோசமான ஆள், முக்கியமான ஆள். பாருங்க குருவில் சைஸை பாருங்க, இல்லை தரமான வீசு அடிச்சாரு. இனிமேல் எங்காலும் இப்படி எப்படி போடுறான்னு மட்டும் பாருங்க. இதே குருவலையெல்லாம் அந்த 1 கிலோ சைஸ்லாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நல்ல முழுங்கிருக்கான். என்ன இறையா போட்டோம் அப்படின்னா நம்ம சபிக்கில் பிடிச்சோம் பற்றிலாம் பாறை, அதை தான் மீட்டு வெறும் மீட்டு மட்டும் எடுத்து போட்டோம். போட்டு போய்கிட்டு இருக்கு, எங்கண்ணே கடிக்க போகுது அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. என்ன கடிக்கிற மீன் கடிக்கும் அப்படின்ட்டு போட சொன்னேன். அந்த அன்னைக்கு பிடிச்சிட்டாங்க பாருங்க. அது ஒரு டவுட்லேயே தான் போட்டாங்க. ஆனால் எப்படி கடிக்க போதோ தெரியலையே அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க ஒரு வழியாக. அண்ணன் ஒரு வழியாக மீனை எடுத்துட்டாங்க. நல்லா சூப்பர் பீஸ். சரி அடுத்து எதாவது பிடிக்காங்களான்னு பார்ப்போம். அண்ணன் வீச்சு தூண்டி போட்டாங்க. யாருக்குன்னா ஒரு குருவலை பிடிச்சாங்க பார்த்தீங்களா. இந்த ரவுண்டு குண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க டெக்னிக்கிலே போடுறாங்க. வெயிட்டு போட மாட்டாங்க, வெறும் சிவில் மட்டும் போட்டு சும்மா உள்ளே விட்டுருவாங்க. அப்படியே ஆந்து கீழே போகும் பாருங்க. பொத்துன்னு எவனாட்டம் அடிப்பான். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்தா பாருங்க ஒரு மீன் அடிச்சிட்டு. வா என்ன மீன் தெரியலையே, சரட்டுன்னு இழுத்துட்டான்.
என்னது மீனை விட்டுட்டாரா? நல்ல பீஸு மிஸ் பண்ணியாச்சு. இப்படி நிறைய நடக்க தான் செய்யும். அடி ஒழுங்க ஏறல. நண்பா நம்ம அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டோம். இனிமே ஃபுல்லாக அப்படி தான் அடுத்து ஒன்றுன்னு சொல்லுவோம் அடித்தா. சரிங்களா? சேம்லெஸ் பெக்கர். அந்த பெரிய அளவு கிடையாது, ஒரு 1/2 kg எடுத்து வரும். எங்கே அடியே இருக்க மேடம் பொம்மா நாடதுக்கு இழுத்துட்டு வந்துட்டான் கிரிட் அப்படின்னு. ஆயத்தரமா அது அழகா தர அடி எப்படி பிடிச்சி கோஆப்ரேட். வாடா வாமா, இந்த ஒரே ஒரு தான் கிடக்க போகிறேன். அவ்வளோதான். கையில் எப்படி ஏறிட்டு போயிருங்க. இதுக்கு பல்லு ஃபுல்லாக வந்து அப்படி தான் நெருன்னு இருக்குங்க பாருங்கள். பல்ல பாருங்கள் க்ளோஸாக. நான் இதை பல்லுலாம் கையை கொடுத்து கையெல்லாம் குறையாக்கிட்டுலாம் போயிருக்கேன் இந்த எப்படிலாம். அதே மாதிரி இது உள்ள நெட்டியும் பயங்கரமாக இருக்கும். உள்ளே இப்படி விரல விட்டோன்னீங்களேன் அப்படியே லாக் ஆகிரும். பல்லாக இருந்த மாதிரி இருக்கும். சரி இது உள்ளே போட்டுட்டு நம்ம அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ணா ஆன்லைன் போட்டாங்க கை தூண்டிட்டு போடும்போது ஒரு மீன் அத்துட்டு போயிட்டு, அதான் திருப்பி ஆன்லைன் போட்டுட்ருக்காங்க. இனிமேல் ஸ்டிக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதான். டைம் வேறு ஆகிடுச்சு இல்லை, புது இடம், நரி வருங்காங்க, ஓனாய் வருங்காங்க, ஒன்றும் தெரியல. பார்ப்போம். பாருங்க எவ்வளோ பேர் தூண்டி போகிறாங்க பாருங்கள் நைட்டு. ஆனால் வீச்சு தூண்டிக்கு வந்து கெளுரு தான் கிடைக்குங்காங்க. நிறைய பேர் சபிக்கி ஹார்ட்லூர் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. நம்மளும் அப்படியே வந்தோம், தூண்டி போட்டுட்ருக்காங்க. சரி பார்ப்போம் எதாவது பிடிக்காங்களா அப்படின்ட்டு. ஒன்றும் விசேஷம் மாட்டலை. யாருக்கா மாட்டிச்சுன்னா கட்டாயம் காட்டுறேன். இந்த பாருங்க நண்பர் வந்து ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. இவ்வளோ நேரம் தூண்டி போட்டுக்கிருந்தாங்க. கடைசி இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்காங்க. ஆமாம் இது என்ன மீன்? என்ன மீன் தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க பீச் தூண்டில் வந்து ஃபுல்லாக கெடுத்தி தான் மாட்டிருக்கு பாருங்க. இப்போ பிடிச்சிருக்காங்க. அப்புறம் கெளுத்தி தான், வேற ஒன்றும் கடிக்க மாட்டேங்கி. ஃபுல்லாகவே கெளுத்தி தான் அதிகமாக கடிக்கி. உயிர் ஏற போட்டோம்னா கொடுவா செப்புளி இந்த மாதிரி கடிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கெளுத்தி பாருங்க, சரியான சைஸ். தெரிஞ்சவன் கமாண்ட் கிடிச்சிருவான். பாருங்க கையில் பிடிச்சிருக்காரு, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம நண்பர்கள் இதில் வந்து தூண்டி போட்டுக்கிருந்தாங்க. கெளுரு பண்ணான்னு ஒரு மீன் மாட்டிச்சு. அவ்வளோதான், ஒன்றும் விசேஷம் வேறு மீன்கள் மாட்டலை. இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு மீன் தான் உருப்படி. வந்ததுக்கு ஒன்றும் இல்லாமல் போகல, பரவாயில்ல பிடிச்சிட்டோம். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். பாய்.